Hi friends, Assalamu alaikum. ரொம்பவே சிம்பிளான மார்பிள் குக்கி அண்ட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் ஆயில், 1/2 கப் கர்ட், 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாத்தையும் சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு 1/4 கப் மில்க் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். 1 கப் மாவை வேற பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் 1 டீஸ்பூன் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சாக்லேட் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். நான் இங்க மாவும் பட்டரையும் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இது கேக் ஒட்டாம வரும். பேக்கிங் ட்ரேல ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கேக் பேட்டரையும் சாக்லேட் பேட்டரையும் ஆல்டர்னேட்டிவா ஆட் பண்ணி ஜென்டலா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். டூத் பிக் ஆர் ஸ்கியூவர்ஸ் வச்சு இந்த மாதிரி டிசைன் டிரா பண்ணிக்கோங்க. ஒரு தடவை லைன் டிரா பண்ணும் போதும் டூத் பிக்கோட டிப்பை ஒரு டிஷ்யூ வச்சு கிளீன் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசைன் அழகா ரெடி ஆயிடுச்சு. 350 டிகிரி ஃபாரன்ஹைட் 175 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கேக் பேன்ல இருந்து அன்மோல்ட் பண்ணுங்க. கேக் நல்லா சாஃப்டா ரெடி ஆயிருக்கு. நம்மளுக்கு தேவையான சைஸ்ல கேக்கை கட் பண்ணிக்கலாம். கேக்கோட டிசைன் கூட எவ்வளவு அழகா செட் ஆகி வந்திருக்கு பாருங்க. நான் இந்த கேக்கை எக்லெஸ்ஸா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கர்டுக்கு பதிலாக ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி மார்பிள் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் சுகரை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சுட்டேன். வயர் விஸ்க் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட், நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் வயர் விஸ்க் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 2 கப் மைதா ஆட் பண்ணி கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஸ்டிக்கியா இருக்க மாதிரி தான் இருக்கும். 1 to 2 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ரெடி ஆயிடும். ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ரெண்டா டிவைட் பண்ணிட்டு 1ல மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க 2 பிஸ்கெட் மாவையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல ரேப் பண்ணி ஒரே லெவலா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டா ரேப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த 2 பிஸ்கெட் மாவையும் இந்த மாதிரி 3 பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட் மாவு மேல இந்த மாதிரி வாட்டர் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி சாண்ட்விச் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நடுவுல சாக்லேட் மாவு வச்சீங்கன்னா மேலேயும் கீழேயும் நார்மலா ரெடி பண்ண மாவை வச்சுக்கோங்க. இப்போ இது மறுபடியும் 3 ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இது மேல வாட்டர் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி மேல அடுக்கி வச்சிடலாம். இப்போ இதை ஓரத்துல இருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கொஞ்சம் திக்காவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே லெவலாவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரேல கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக் ஆகும்போது இன்னும் கூட பிஸ்கெட் கொஞ்சம் பெருசாகும். 375 டிகிரி ஃபாரன்ஹைட் 200 டிகிரி செல்சியஸ்ல 13 to 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். டிஃபர் ஆகும். கார்னர்ஸ் கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே அவன்ல இருந்து எடுத்துடலாம். குக்கீஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கிறிஸ்பி ஆயிடும். நம்மளோட குக்கீஸ்லாம் அழகா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கிட்ஸ் இதை ஜீப்ரா கேக், ஜீப்ரா பிஸ்கெட்னு சொல்லி ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.